வணக்கம். சசிகுமார் டாக்ஸ். பேபால் அதை பற்றி பார்க்கலாங்க. paypal.com ஒரு ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம். ஒரு இண்டிவிஜுவல் இன்னொரு இண்டிவிஜுவலுக்கு பே பண்ணணுனாலும் சரி, பிஸ்னஸ் டு இண்டிவிஜுவல் பே பண்ணணுனாலும் சரி, B2B B2C எல்லாருக்குமே யூஸ் ஆகிற ஒரு பேமெண்ட் சிஸ்டம், ஒரு டிஜிட்டல் வாலெட் தான் இந்த பேபால். இதை பற்றி சொல்லணும்னா இட் இஸ் வெரி யூசர் ஃப்ரெண்ட்லி, ரொம்ப செக்யூர்டு, வெரி ட்ரஸ்டட் பேமெண்ட் சிஸ்டம். உலகத்தில் இருக்கிற டாப் 5 டிஜிட்டல் வாலெட்ஸில் பார்த்தீங்கன்னா இதுவும் ஒன்று. இன்றைக்கி இருக்கிற குளோபல் ஆன்லைன் இகாமர்ஸ் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிற டிரான்சாக்ஷன்ஸில் கிட்டத்தட்ட 35 to 50% ஆஃப் த டிரான்சாக்ஷன்ஸ் பேபால் மூலியமாகவும் நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, பட் எப்படி பார்த்தாலுமே பேபால் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆன்லைன் பேமெண்ட் சிஸ்டம். இப்போ இந்தியாவில் பேபாலை பொறுத்த வரைக்கும் கம்ப்ளீட்டாலாம் பேன் பண்ணல. அதாவது இந்தியன்ஸுக்குள்ள பேபால் மூலிமா டிரான்சாக்ஷன் பண்ணிக்க முடியாது. பட் இந்தியன்ஸ் அதர் பார்ட்ஸ் ஆஃப் த வேர்ல்டில் இருக்கிற ஃப்ரீலான்சர்ஸோடையோ பிஸ்னஸோடையோ கஸ்டமர்ஸோடையோ பீப்புளோடையோ டிரான்சாக்ட் பண்ணலாம். ஆன்லைன் டிரான்சாக்ஷன்ஸ், பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணலாம். இது எதுக்குன்னா ஆர்பிஐ உடைய ரூல்ஸ் சிலது பேபாலுக்கு செட் ஆகாததுனால இந்த மாதிரி ஒரு சிஸ்டம். பட் இன்றைக்கி நிறைய ஃப்ரீலான்சர்ஸ் என்ன மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா ஃபாரினர்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்காங்க. ஃபாரினர்ஸ் கிட்ட பேமெண்ட் வாங்கிட்டுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஒரு பிளாக் வச்சுருந்தேன். அந்த பிளாகில் ஒரு ஆர்டிக்கல் பப்ளிஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு, ஓகேங்களா, ஒரு யூகேலேருந்து ஒருத்தர் அவர் ஒரு ஆர்டிக்கலை கொடுத்துட்டு கப்புள் ஆஃப் பேக்லிங்க்ஸ், அதில் ஆங்கர்டெக்ஸ் லிங்க்ஸ் போடணும்னு சொல்லிட்டு லிங்க்ஸ் கொடுத்துட்டு இதை பப்ளிஷ் பண்ணுங்க, ஐ வில் பே யூ $99 சொன்னார். உடனே எப்படிடா அந்த பேமெண்ட்டை வாங்குறதுன்னு யோசிக்கும் போது டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆனது இந்த பேபால் தான். சார் பேபால் இருக்கா அப்படின்னு கேட்டேன். பேபால் தெரியாதவங்க யார் இருக்க போகிறாங்க, ஓகேங்களா. ஸோ உடனே அவர் பேபாலில் எனக்கு டிரான்சாக்ஷன் பண்ணார். ரொம்ப சுலபமாக முடிஞ்சுது. ஸோ சில பேருக்கு சில கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும். பேபால் இஸ் அந்த டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணும்போது அந்த டிரான்சாக்ஷனுக்கான ஃபீ கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கூட, ஸ்லைட்லி அதிகமாக இருக்குன்னு கூட சில பேர் சொல்லலாம். பட் ஓவராலாக அஸ் எ ஃப்ரீலான்சராக என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் நாங்களாம் அப்படின்னா, ஸோ ஒரு சீம்லெஸ் பேமெண்ட் டிரான்சாக்ஷன்ஸ் ஈஸியாகவே ஒரு கன்ஃபியூஷனே இல்லாமல் ரொம்ப தெளிவான ஒரு பேமெண்ட் சிஸ்டமாக இருக்குது. ஈஸியாக ஃபாரினர்ஸ் கிட்ட இருந்து வெஸ்டர்னர்ஸ் கிட்ட இருந்து ஒரு குளோபல் டிரான்சாக்ஷனுக்கு ரொம்பவுமே இந்த பேபால்ன்றது யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓகேங்களா. ஸோ பேபால் இல்லை அப்படின்னா ஈவன் ஐ மைட் ஹாவ் லாஸ்ட் அ லாட் ஆஃப் மணி. ஓகேங்களா. அந்த ஒரு கான்செப்டே போயிருக்கும். இன்டர்நேஷ்னலி நம்ம பீப்புளுக்கு சர்வ் பண்ணணுன்ற ஒரு கான்செப்டே போயிருக்கும். ஓகேங்களா. அதில் பேபாலில் ஒரு அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுறது ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் க்ரியேட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பட் நான் பேபால் யூஸ் பண்ணுறவங்களுக்கு 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் வச்சுக்கோங்கன்றத ஒரு அட்வைஸாக கொடுக்குறேன். ஸோ இன்னொன்று, பேபாலில் இருக்கிற இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பையர்ஸ் ப்ரொடெக்ஷன். பேபால் மூலிமா ஒருத்தவங்க பர்ச்சேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா தே ஆர் மோர் ப்ரொடெக்டட். ஸோ தே கேன் எக்ஸ்பெக்ட் அ ரீஃபண்ட் இஃப் த ப்ராடக்ட் இஸ் நாட் ஆஸ் எக்ஸ்பெக்டட் ஆஸ் வென் ஆர்டர்டு, இல்லையா. ஸோ அவங்க ஆர்டர் பண்ணது ஒன்று, வந்தது ஒன்று, ஓகேங்களா, டேமேஜ் ஆகிருக்கு அப்படின்னா ஈஸியாக ரிட்டர்ன் பண்ணி ரீஃபண்ட் வாங்கிக்கலாம். ஓகேங்களா. பையர்ஸ் ப்ரொடெக்ஷன் ப்ரோக்ராம் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெசல்யூஷன் சென்டர் ஸ்ட்ராங்காக இருக்குது. செக்யூரிட்டி ஸ்ட்ராங்காக இருக்குது. யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இன்டர்நேஷ்னலி அக்செப்டட் அண்ட் ட்ரஸ்டட் பேமெண்ட், வேர்ல்டு டாப் பேமெண்ட் சிஸ்டம் அப்படின்னும் போது பேபால் ஒரு குட் சாய்ஸாக இருக்குது. டொமஸ்டிக் பேமெண்ட்ஸுக்கு ப்ராப்ளமே இல்லை. எல்லாரும் ஜிபே யூஸ் பண்ணுறோம், யூபிஐ யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், பேடிஎம் யூஸ் பண்ணுறோம். இன்னும் நிறைய வாலெட்ஸ் டொமஸ்டிக் பேமெண்ட்ஸ்க்கு இருக்குது. ஈவன் பேங்க் ட்ரான்ஸ்ஃபர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்டர்நேஷ்னல் பேமெண்ட்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த பேபால்ன்றது எல்லாருக்குமே ஈஸியாக ஸ்ட்ரைக் ஆகிற ஒரு விஷயம். இதனுடைய ஆல்டர்னேட்டிவ்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைப் இருக்குது,
வைஸ், WISE வைஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரெவல்யூட் அப்படின்னு ஒன்று இருக்குது. இந்த மாதிரி பேமெண்ட் சிஸ்டம்ஸ்லாம் வந்து ஈவன் வந்து பாப்புலராக இருக்குங்க. ஸோ பேபால் என்றது வந்து ஆஸ் என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் இஸ் அ ஒண்டர்ஃபுல் டூல். என்னுடைய லைஃப்க்கு, ஃபினான்ஸ்க்கு, ஒரு குளோபல் டிரான்சாக்ஷன்ஸ்க்கு, வெஸ்டர்னர்ஸ், ஃபாரினர்ஸ் அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் வந்து பேமெண்ட்ஸை ரிசீவ் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே வந்து இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. கெஸ்ட் போஸ்டிங் பண்ணுறவங்க, ஓகேங்களா, ஸோ அவங்க, அதுக்கப்புறம் பிளாகர்ஸ், இந்த மாதிரி வந்து பல இகாமர்ஸ் சைட்ஸ் வச்சுருக்கிறவங்க, இவங்க எல்லாருக்குமே பேபால்ன்றது ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ வெரி மச். திஸ் இஸ் சசிகுமார் டாக்ஸ்.